பெங்களூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலே பெரிய ஹாஸ்பிட்டல் நாராயண் ஹாஸ்பிட்டல். அது எங்கே இருக்கு? ஒசூரில் பெங்களூர்லேருந்து பைக்கில் வந்துட்டோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சொல்லு. பார்த்திங்க அப்படின்னா பயணம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். எங்கே அப்படின்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரூமில் வந்து தங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம். தேர்ட் ஃப்ளோர் தங்கியிருக்காரு நண்பர். எங்கே அப்படின்னா மெட்ரோ, எப்போகுடி மெட்ரோ தெரியுதுங்களா? நல்ல ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கிறாரு. ரெண்டு கூட ஓகே, ரீசனபுளாக தான் இருக்குது. 9,000 என்னமோ நினைக்கிறேன். 8 to 9 ನೋಡಿ. ಟೈಮ್ ಬಂದು 7 ಗಂಟೆ ಆಗ್ತಾ ಇದೆ. 7 o'clock ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ பெங்களூர். ಬೆಳಗ್ಗೆ 7 மணிக்கு எப்படி இருக்க பாருங்க பெங்களூர். காலையில் 7 மணி தான் ஆகுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரவங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க. ஒரு 10 மணி வரையும் இது தொடங்கும். ஒரு 10 மணி வரையும் இந்த மாதிரி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதுக்கப்புறம் நார்மலாக அதை போக போக செட் ஆகிடுவாங்களா, அது மாதிரி செட் ஆகிடும். ஸ்கூல் வேறு ನೋಡಿ. ಅಲ್ಲಿ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா கம்பெனி ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேர். தெரியுதான்னு தெரியல, முன்னாடி இருக்கு பாருங்க. ಮಾಡಿ ಹೋಗಿದ್ರೆ ಅದು ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸೊ ಅದಕ್ಕೆ ಇದು ಸಭೆ ಬಂದುಬಿಡೋದು. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅಷ್ಟೇ ತಾನೇ, ಸಭೆಯಲ್ಲೇ ಹೋಗ್ಬಿಡೋದು. சைடு ಬಿಡ್ರಿ, ಎಲ್ಲ மேலே ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ. சைடு போங்க, ஆனால் மேலே ஏறிட்டு வராங்க. தப்பாவீங்களா? ஸோ அதுக்கு ஜெண்டர் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஏறி, அவ்வளோதான். ஸோ அதனால் ரோடில் வந்து கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு பெங்களூரை பொறுத்த வரையும். ஸோ அதனால் அழகாக வந்து சப்வேல இறங்கி ஏறிவிட தான். பார்த்தீங்க, அந்த சைடு இந்த சைடு கிராஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ಸಿಂಪಲ್. ஒரு 5 ನಿಮಿಷ தான். 5 ನಿಮಿಷ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಆಗ್ತಾಯಿದೆ ಅಷ್ಟೇ. ಅದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬ ರಿಸ್ಕ್ ತಗೋಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು. 5 ನಿಮಿಷಕ್ಕೆ ಇದು ಮಾಡಿ ರಿಸ್ಕ್ ಯಾಕೆ ತಗೋಬೇಕು. ಆರಾಮಾಗಿ ಸಭೆ ಬಂದು ಸಭೆಯಿಂದ ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದಲ್ವಾ, ಅಷ್ಟೇ. ಇನ್ನೂ 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾವು ಆಫೀಸ್ ರೀಚ್ ಆಗಿಬಿಡ್ತೀವಿ. ಮತ್ತು ಈವ್ನಿಂಗ್ಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಣ. பெங்களூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலே பெரிய ஹாஸ்பிட்டல் நாராயண் ஹாஸ்பிட்டல். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாலிடே எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சந்தாபுராவில் தானே, பொம்மசந்திர அடுத்து நாராயண் ஹாஸ்பிட்டல்னே இருக்கும். இதெல்லாம் என்ன, இதெல்லாமே ஹாஸ்பிட்டலா? இது காலேஜ் பிடிஎல் குரூப் ஆஃப் நாராயண ஹெல்த் கேர். பக்கத்துலேயே ஒரு சவுத் இந்தியன் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் நாராயண ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ். சரியான பில் போடுறாங்க. நல்லா இருக்கலாம்.
Yeah, yeah. Pop in, burning like this, ain't checking my wrist. Third is my shift. Rolling all night like flex. We look at the clips, these credits are lit. Stacking miles, I'm far away from home. I got what I wished for. Taking that risk, I'm checking my list. Marathon man, it's run legit. Can't let it slip when it's all in my grip. Talking too much, he probably not it. All that I did, calls I missed, time I spent. Yeah, that's that blood, sweating my love. Taking that tug out of the mud. Rough only get picked up like a truck. Went in the clutch. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஆளுகளை கூட நல்லா மெயின்டெனன்ஸ் இருக்குது. இல்லை, சிங்கிளாக இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் லேடிஸ் இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது வேறு. ரூம் ஓரளவுக்கு கச்சிதமாக இருக்குது. ரெண்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா காலையிலே சீக்கிரமாக போனோம், அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்டு கூட தான் நம்ம போகிறோம். அவர் நேட்டியும் நம்ம நேட்டியும் பக்கம் தான். ஸோ அதனால் அவர் கூட வந்தோம். அவங்க ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் தான், இந்த ஃப்ளோரில் தான் இருக்குங்க. நல்லா இருக்குது, ரூமெல்லாம் நல்லா கட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தாபுராவில் வந்து பஸ் சிக்னல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வரணும். நல்லாயிருக்கு ரூம் கண்டிஷன். ஒரு 7.5 என்னமோ சொல்லியிருந்தாங்க ரெண்ட்டு. ஓகே, ஒரு ஃபேமிலி இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க இருக்கலாம். நல்லாயிருக்கு ரூமு. ப்ளேஸும் நல்லா எண்டு ப்ளேஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க தான் வர முடியும். யார் இது மீன்ஸ் மெயின் ரோடாக இருந்தால் யாரானாலும் வருவாங்க போவாங்க, யார் வராங்கன்னே தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறவங்க மொத்தம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா இதுதான் டெட் எண்டு. ஸோ அதனால் நல்லா இருக்குது ப்ளேஸ். ஓரளவுக்கு சைலண்ட்டாக தான் இருக்குது. சந்தாபுரா உள்ளார போகும்போது நம்ம எப்படி போகிறோம்னு காட்டுறோம். நல்லாயிருக்கு. பெங்களூர் சந்தாபுரா உள்ளார. ஓகே, பெரிய பில்டிங் தான்ப்பா. இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், பெங்களூரில் இது மாதிரி இருந்தாக்கா லைஃப் செட்டில். டைம் 4 மணி தான் ஆகுது. ஆனால் இவ்வளோ நேரத்தில் டிராஃபிக் பாருங்கள். சந்தாபுரில் ஆப்போசிட்டில் வர்ற தலைவர் உன் விழி பேசும் மொழியில் என் மனம் தினம் தொலைந்தது. உன் சிரிப்பு பூக்கும் நேரம் என் உலகம் வசந்தமானதே. உன் பெயரை சொல்லும் போது என் இதயம் துள்ளி ஆடுதே. உன் கரம் என் காரம் சேர்ந்தால் எல்லா கனவும் நனவாகுதே. உன்னோடு நான், என்னோடு நீ, இந்த காதல் என்றும் மாறாததே. வானம் சாட்சி, பூமி சாட்சி, நம் இரு இதயம் ஒன்றானதே.
கொடுத்தாய். உன் அன்பில் நான் கரைந்தேனே, உயிரே நீதானே. நிலவொளி போல நீ வந்தாய், இரவெல்லாம் ஒளி தந்தாயே. உன் தோளில் சாயும் ஒவ்வொரு நொடியுமே அழ்வின் இனிய ராகமே. கைகள் கோர்த்து பாதை நடப்போம், காலம் முழுதும் காதல் விதைப்போம். உயிருக்கும் வரை பிரியாமல் உன்னோடு என்றும் வாழ்ந்திடுவோம். உன்னோடு நான், என்னோடு நீ, இந்த காதல் என்றும் மாறாததே. வானம் சாட்சி, பூமி சாட்சி, நம் இதயம் ஒன்றானதே. உங்களுடைய செல்போனை சட்டையின் மேற்பாக்கெட்டிலும் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எவ்வளோ டைமு? 5:10க்கு. நண்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தோம். பாருங்கள், முடியெல்லாம் பறந்து போச்சு. 5 மணிக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அவர் கிளம்பிட்டார். அவர் இங்கேருந்து அவருக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பஸ் எதுக்குன்னு பார்க்கணும். இத்தனை நாள் டவுன் பஸ் பிடிச்சி போயிடுவோம். இன்றைக்கி 22 இங்கே டைரெக்டாக ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஒசூரில் பெங்களூர்லேருந்து பைக்கில் வந்துட்டோம். ஒசூர் வரையும், கிருஷ்ணகிரி வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரைடே இல்லையா, வீக்கெண்டுனாவே ஃபுல்லாக கூட்டமாக தான் இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருப்பாருங்க. வீக்கெண்டுனால ஃபுல்லாக கூட்டம் தான். இங்கேருந்து நம்ம டவுனுக்கு போனோம், ஹோம் டவுனுக்கு வந்து போனோம். ஸோ 12 கிலோமீட்டர். நமக்கு எந்த பஸ்ஸுன்னு பார்க்கணும். கடைசியாக தான் ஏற்றுவாங்க. லாங் டிக்கெட்டெல்லாம் ஏற்றிட்டு தான் ஏற்றுவாங்க. ஏமா நம்ம போகிறது வந்து திருவண்ணாமலை வண்டி. ஸோ நம்ம வண்டி வந்து முன்னாடி இருக்கும், பார்க்கலாம் இருக்குதான்ட்டு. முன்னாடி பாருங்கள், கிருஷ்ணகிரி மவுண்டைன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நமக்கான பஸ்ஸும் முன்னாடி இருக்கும், பார்க்கலாம். எந்த பஸ் அவைலபிளாக இருக்குதோ அதில் போயிட வேண்டியதான். அப்படி இல்லைனா அங்கே டவுன் வண்டிக்கு தான் போகணும். இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கேருந்து போகணும். கிருஷ்ணகிரி ரொம்ப நாள் நம்ம டே டைமில் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம், நைட் டைமில் தான் வருவோம். ஸோ இன்றைக்கி டே டைமில் வந்துருக்கோம். பாருங்கள், இதுதான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வியூ. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு, கிருஷ்ணகிரிக்குன்னா ஒரு கௌரவம் அப்படின்னா அந்த மலைகள் தான், மவுண்டைன் தான், வேறு லெவலாக இருக்கும். பஸ்ஸு ஒன்று இருக்குது நண்பா, இந்த பஸ் இருக்குது. பஸ் இருக்கிற சாமி, இந்த பஸ்ஸில் ஏறிக்க வேண்டியது தான். இந்த பஸ் தான். இந்த சேர்ந்துட்டோம்ப்பா. பெங்களூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர் கூட பைக்கில் வந்தோம். அங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்துடுச்சு டைரெக்டாக. கிருஷ்ணகிரி வந்துட்டு அங்கேருந்து என்றைக்குமே வராத அளவுக்கு சீக்கிரமாக வந்திருக்கோம் ஊருக்கு. பசங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போயிடணும், இல்லைனா பேக்கை செக் பண்ணுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா 2 வாங்கிக்கணும் பசங்களுக்கு. போகணும்போ அப்படின்னாக்கா பசங்க செக் பண்ணுவாங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வாங்கியாச்சு. இல்லைனாலும் நம்ம வாங்கிட்டு தான் போவோம் பசங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? ரொம்ப நாள் கழித்து பெங்களூர்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போகிறோம். அப்படியும் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சி. 5:51 கரெக்டாக 5:51 ஆகுது டைமு. இவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்ருப்போம் ஆஃபீஸில்? ஒன்றும் பண்ணிகிட்ருப்போம், வேலை தான் செஞ்சிட்ருப்போம் நம்ம. ஏன்னா அங்கே கிளம்புறதே 6:30, 7, 7:30, ஒரு சில டைம்லலாம் 8 மணி கூட ஆகிடுது.
வீட்டு வரத்து சேர்த்துக்கு 10 ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளாரே வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு 6:10க்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஓகேவா? இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்ம வில்லேஜ். நம்ம ஊருக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஆகுதுப்பா. ஓகே, பசங்க எப்படி, நான் எப்பவுமே லேட்டாக தான் வருவேன். ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. பார்க்கலாம் ஷாக் ஆகுறாங்களோ இல்லை நம்மளுக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க. என்ன எங்கே போயிருந்தா? எந்த ஊருக்கு? என்னத்துக்கு என்னத்துக்கு போன? என்ன பண்ற? என்ன எழுதுற? என்ன ஹோம்வொர்க் எழுதுற? காட்டு. ம், என்னது? நான் எல்லாம் பிடிச்சிட்டேன். ஆமா ஆமாடா. உள்ள கூட செருப்பு கழட்ட முடியாதா? ஒரே அடிதான். நீ என்ன பண்ற? அது போகுமா? சரி, இங்க பாத்தியா? அச்சிக்காக்கு தெரியாதா? டன் டன் டன். உனக்கு இல்ல இல்ல இங்க ஒன்று உனக்கு இல்லை. லாலிபப்பு உனக்கு இல்லையா? உனக்கு கிடையாது. உனக்கு கிடையாது. உனக்கு இது வேணாம். உனக்கு நல்லா இருக்கிற ஃப்ளேவர். டன் 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 டன். ஐயோ, லோ. சீக்கிரமா வந்துட்டேன். யா, உன்னை பார்க்க தான் வந்தேன். பெங்களூர்லேருந்து வந்தேன். ஆமா, இது காலையிலையா? நடந்தே வந்தாங்க. இந்த போட ராஸ்கோல. என்ன தெரியும் உனக்கு? ஏடா போடா. யார் சொன்னது? உனக்கு மண்டையில ஏறும் அப்படியே. பாரு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சொல்லு. தேஜு நீயே நீ சொல்றான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சொல்லி சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணணுமா? ஓகே, பை பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.